விழுப்புரம் ஆசாக்குளம் பகுதியில் நரிக்குறவரின மக்களின் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததால் கடும் அவதிக்குள்ளான அப்பகுதி மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாமோதரன். வணக்கம். விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தளவில் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்போது நரிக்குறவரின மக்களின் வீடுகளையும் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. அவர்கள் இடம்பெயர்ந்து வருகிறார்கள். கள நிலவரம் என்ன? வணக்கம் ஆசினி. விழுப்புரம் மாவட்டத்தில் பெண்கள் புயல் காரணமாக தொடர்ந்து நேற்று இரவு முதல் தற்பொழுது வரை கனமழையானது பெய்து வருகிறது. விழுப்புரம் நகரில் உள்ள பல்வேறு பகுதிகளில் மழை நீர் தாழ்வான பகுதிகளில் தேங்கி நிற்பதுடன் முற்றிலும் வீடுகளுக்குள்ளேயே மழை நீரானது தேங்கி வருகிறது. வண்டிமேடு, என்ஜிஜிஓ காலனி, சாலமேடு, கே நகர், பாண்டியன் நகர், காந்தி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை நீரானது முற்றிலும் சூழ்ந்து காணப்படுவதுடன் பொதுமக்கள் வீட்டின் உள்ளேயே தண்ணி புகுந்ததால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள ஆசாகுளம் பகுதியில் உள்ள நரிக்குறவர் பகுதி, இந்த பகுதியில் சுமார் 80க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதி மிகவும் தாழ்வான பகுதி, வாய்க்கால் வசதி இல்லாத பகுதி என்ற காரணத்தால் இந்த பகுதியில் தேங்கியுள்ள புதிய பேருந்து நிலையம், மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள தேங்கி இருக்கின்ற நீர்கள் அதன் வழியாக வெளியேறி சென்று ஆசாகுளம் பகுதியை வந்தடைந்துள்ளது. இதன் காரணமாக அந்த ஆசாகுளம் நரிக்குறவரின பகுதியில் பெரும் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது. மழை நீர் சுற்றிலும் தேங்கி நிற்பதுடன் வீடுகளுக்கு உள்ளேயும் மழை நீர் தேங்கி நிற்பதால் அங்குள்ள நரிக்குறவரின மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். அவர்கள் இங்கு தங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அவர்கள் வேறொரு இடத்திற்கு மாற வேண்டும். நாங்கள் எங்களது உறவினர்கள் முண்டியம்பாக்கம், விக்கிரவாண்டி, திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ளனர். நாங்கள் அங்கு சென்று தஞ்சமடைய உள்ளோம் என தெரிவித்து அங்கிருந்து புறப்பட்டு அனைவருமே அங்கிருந்து வெளியேறி வருகின்றனர். முற்றிலும் தண்ணீர் சூழ்ந்து வீடுகளுக்குள்ளேயும் தண்ணீர் சூழ்ந்து ஒரு இருப்பிடத்திற்கு வசதி இல்லாமல் அவர்கள் அல்லாடி வருவது மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தி வருகிறது. தண்ணீரானது இருக்க மழையானது அதிகரித்தே கொண்டே வருகிறது. இதன் காரணமாக நீர்மட்டம் உயர்ந்து காணப்பட்டு வருகிறது. நரிக்குறவர் இன மக்களின் வீடுகளுக்குள்ளே சுமார் 1 அடி 1.5 அடி அளவிற்கு தண்ணீரானது தேங்கி நிற்கிறது. இதனை விரைந்து நடவடிக்கை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளனர். ஆசினி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.